எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. உடம்பு எப்படி இருக்குன்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நல்லாவே இருக்கு. என்னால ரிப்ளை மட்டும் தான் பண்ண முடியல. ஒரு 2 டேஸ்ல கண்டிப்பா எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிருவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட் தம்ப்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரகு வீட்ல சண்டை போடுற மாதிரி வச்சிருப்பேன். ஃபுல் எபிசோட் வந்து என்னால அப்லோட் பண்ண முடியல. இதுவே 20 நிமிஷம் தாண்டி போயிட்டு. ரேஷ்மா மேல நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ரகுவை இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல காலி பண்ணிடுறீங்க. அதனால தான் ஒரு சின்ன அலர்ட் குடுக்கலாமேன்னு சொல்லிட்டு முன்னாடியே வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டேன். பார்த்து பையன் நம்ம பையன் இல்ல. கொஞ்சம் பார்த்து திட்டுங்க. ஈவினிங் எபிசோட்ல ரிவீல் பண்றேன். தேங்க் யூ சொந்தங்களே. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ரகு, இப்பதான் ரகு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நிம்மதியா இருக்கிறதெல்லாம் சரிதான். உன் பின்னாடி ஒருத்தி நின்னுட்டு இருக்காளையே, அவ மூஞ்சிதான் ஏன் தொங்கி போயிருக்குன்னு தெரியல. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இவ என்னன்னா இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு லூசே? ஏதாச்சும் பிரச்சனையா? வெளியே போகணுமா? கூட்டிட்டு போவா? அப்புறம் என்னாச்சு சொல்லு. என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. ஒண்ணும் இல்லாமதான் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? என்னடி, ஏன் இப்படி பண்ற நீ? இல்ல சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் இராதி, நான் கேக்குறேன். என்னாச்சு ஷாலினி? ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதனா சொல்லணும்னு நினைக்கிறியா? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நினைச்சா எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா இன்னொரு சைடு ரொம்ப பயமாவும் இருக்கு. உண்மையாவே அவங்க அப்பாவை பத்தி சொன்னது எல்லாமே நிஜம்தான். நீங்க என்னன்னா அதை விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்தா என்னென்ன பண்ணுவாருன்றத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அவர் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஏன் உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது? உங்க 2 பேரும் லூஸ் மாதிரி பண்றீங்களே ஏன்? ஏன் அவங்க அப்பாவை எங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என் மச்சானும் நானும் சேர்ந்தா என்ன வேணாலும் பண்ணுவோம். என்னடா சொல்ற? ஆமாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை சமாளிக்க முடியாதா என்ன? ஐயோ கடவுளே, அவன் பண பலத்துல மட்டும் இல்ல, ஆள் பலத்துல ரொம்ப பெரிய ஆளு. அவனுக்கு தெரியாத ஆட்களே இல்ல. அவ்வளவு பெரிய ஆள் அவன். அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நம்ம வேணா கேஸ் கொடுக்காம வாபஸ் வாங்கிடலாமா? ரகு மச்சான், நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரேஷ்மக்கா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன். ஷாலினி, அவனுங்க சிரிக்கிறதுலே தெரியலையா? முன்னேற்பாடு பண்ணாமையா அவனுங்க இவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறானுங்க. அவனுங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பானுங்க. எங்கள் அப்பா அந்த லேண்டை வெறும் இடமா மட்டும்தான் கொடுத்தாரு. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக உருவாக்கியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, ரகு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு பெருசாக உருவாக்கியிருக்கானுங்க. இந்த அளவுக்கு பண்ண தெரிஞ்ச அவனுங்களுக்கு அதை காப்பாற்றிக்கவும் தெரியும். சரியா? என் பொண்டாட்டியே, நீ ஏதாச்சும் சொல்லணுமா? உனக்கு ஏதாச்சும் பயமா இருக்காமா? எனக்கு என்ன பயம்? எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. உங்க கூட இருந்து இருந்து பார்த்து பார்த்து எல்லாமே பழகிடுச்சு. ஆமா, ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, ஷாலினி மாதிரி பயப்படலாம். நான் தான் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை மட்டும் தான் ஃபேஸ் பண்ண போறேன்னு ஆயிட்டே. பெரிய ஹீரோன்னு நினைப்பு சாருக்கு. அடி பாவி, நான் என்ன உன்னை கஷ்டமா படுத்துறேன்? உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, நல்லா தான் பாத்துக்கிறாங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? உண்மையாவே நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஓகேவா? ஆ, இங்க பாரு ஷாலினி, நம்மளால முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்றோமா? அந்த 4 பேர் நம்ம கூட நிப்பாங்க கடைசி வரைக்கும். அது மட்டும் போதும். இந்த பணபலம், ஆள் பலம், அந்த பலம், இந்த பலம் எல்லாம் தேவையில்லை. அப்படி என்ன பண்ணிருவான்? எல்லாத்தையும் புடுங்கிட்டு நடு ரோட்ல நிறுத்தினாலும் எங்களால ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல வர முடியும். எங்க கிட்ட யாரும் புடுங்க முடியாத ஒரு செல்வம் இருக்கு. என்னது மச்சான் சொல்லு. என்ன மச்சான் என்கிட்ட கேக்குற? எப்பவுமே நீ சொல்றது தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, கல்வி பலம். கரெக்டா? கரெக்ட். அதை யாரு நினைச்சாலும் எங்க கிட்ட இருந்து புடுங்க முடியாது. அதை வச்சு ஏன் உங்க 2 பேருக்கும் நாங்க சாப்பாடு போட்டுற மாட்டோமா என்ன? லூசு மாதிரி பயந்து அவங்களையும் பயமுறுத்தாத, சரியா? ஹாப்பியான நேரத்துல ஹாப்பியா இரு. இப்படி ஏன் கவலையிலே இருக்க நீ? உங்க அம்மா கிட்ட முதல்ல சொல்லு இந்த விஷயத்த. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, கிளம்புவோம் சரியா? சரி. சரிடா, அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்படியே வெளியே போயிட்டு வரேன் சரியா? இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டோம். நீ வந்தாதான் அதிசயமாச்சே, வரலன்னா அது அதிசயமே இல்லையே. என்ன சொல்றது? ஷோ கடவுளே, உன்னை போயிட்டு வர சொன்ன பத்தியா? என்ன சொல்லணும்டா, என்ன செருப்பாலே அடிக்கணும். ஒரு நாள் கூட ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டியாடா? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீயும் அதுல ஓனர் தானே? ஆ மச்சான், ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கணும். ஷாலினி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்னடா சொல்ற? ஷாலினிக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சரி ஓகே, நான் அப்புறம் வரேன். உன் மாமாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்கல்ல, அது என்ன பிரச்சனைன்னு பேசவே இல்லை. நம்ம நார்மலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது ரேஷ்மாவை தான் கேட்கணும். என்ன கேட்குறக்கு என்ன இருக்கு ரகு? இதுக்கு மேலே அந்த லைஃப் முடிஞ்சிட்டு என்னோட புது லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ரேஷ்மா, இந்த முடிவு நல்ல முடிவுன்னு நான் நம்புறேன். இது நல்லபடியா உன் வாழ்க்கையை திருத்தணும்னு நான் நம்புறேன். இத்தனை நாள் அப்பா உன் கூட சப்போர்ட்டிவா நிக்கல. ஆனா இதுக்கு மேல உன் கூட மட்டும்தான் அப்பா நிப்பேன். சரியா? உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ என்ன வேணாலும் பண்ணுமா. ம் படிக்கணும்னு தோணுதோ அப்பாடி என்ன பண்ணணும்னாலும் உனக்கு பண்ணு. இல்லப்பா, நான் முதல்ல வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா. ரகு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இருக்கேன்ப்பா நானும். அங்கேயே போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல அப்படியே ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்னுடைய ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஐஎஸ் ரெடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரேஷ்மா, என்னாச்சு ரகு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தேன். இப்ப ஏன்டா இப்படி கோவப்படுற அக்கா கிட்ட? என்னடா? டேய், என்ன ரகு? யார கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த முதல்ல நீ? ரகு, என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இது என்னோட தனிப்பட்ட விஷயம், நீ தலையிடாத. என்னாச்சு ரகு? ஏன்? ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரேன்னு சொன்னேன். அது நம்ம ஹாஸ்பிட்டல் தானே. ஏன் நான் வரக்கூடாதா? வந்தா என்ன? ஆ, என்னையா ரகு? அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரேன்னு சொல்றா. அங்க உனக்கு கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணுவா. அவ என்ன 10வது படிச்சிருக்கா, டாக்டர் தானே படிச்சிருக்கா. உனக்கும் வேலைக்கெல்லாம் ஒத்தாசையே கரெக்டா இருக்கும்ல. ஒரே ஒரு டாக்டர் தானே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ. ஆமா ரகு, நீயும் அன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருந்தல, ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கு, லேடிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலாச்சு, வேகன்சி வேற போடணும்னு. அப்புறம் என்ன அக்கா வரல கூட்டிக்கிட்டு போ. பாட்டி, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு டாக்டரை வச்சே என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ரேஷ்மா, நீலாம் ஒன்றும் வர தேவையில்லாங்க. இப்போ முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்னு உள்ள வருவ, அதுக்கப்புறம் அந்த சொத்து எங்க அப்பாதுன்னுவ, அதுக்கப்புறமா அதுல ஷேர் வேணும்னுவ. இந்த கதைலாம் இது தேவையே இல்லை. நீ ஒழுங்கா வீட்லயே இருக்கிற வேலையை பாரு. இல்லைன்னா வீட்ல இருந்து உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர அதை பண்றேன் இதை பண்றேன்ற தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காது. புரியுதா? ரகு, என்னல இது லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாயை மூடுன்னு சொன்னேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆதி, நான் கிளம்புறேன். நீ வரதா இருந்தா வா, இல்லன்னா இங்கே இருந்துக்கோ. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன். நானும் வரேன். ரகு, எனக்கு என்னமோ இது தப்பா படுது ரகு. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சொல்றதை கேளுங்க ரகு. ரேஷ்மக்காவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க தானே. ரகு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ரேஷ்மா என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. அவளுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லா உரிமையும். புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? அந்த லேண்ட உன் பேர்ல எழுதி வச்சுட்டன்றதுக்காண்டி நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. என் பொண்ணுக்கு இல்லாத உரிமை எவனுக்கும் இல்ல. ரகு, என்னையா அக்கா அக்கான்னு சொல்லி பேசுவ? அவ அக்கா இல்லையா, அம்மா மாதிரின்னு சொல்லுவியா? இன்னைக்கு என்னையாச்சு? யாயா இப்படி எல்லாம் பேசுற? ஆ, என்னையா? ரகு, சொல்றதை கேளுங்க ரகு. வீட்டுல பிரச்சனை வர மாதிரி இருக்கு. மாமா, அவர் ஏதோ முட்டல்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க அமைதி இருங்க, நான் பேசிக்கிறேன் மாமா. நீங்க உள்ள போங்க. ரேஷ்மக்கா சாரி. ரகு, என்ன ரகு நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அந்த பிள்ளைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் என் பேத்தி தான் முதல்ல சொல்லிட்டேன். ரகு பாட்டி, விடுங்க, எல்லையா தப்புதான். இப்ப என்னத்துக்கு நீ அழுதுகிட்டு இருக்கன்ற? பொடி பையன், அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் இப்படி நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் நான் உனக்கு வாங்கி தருவேன் ரேஷ்மா. எல்லா சொத்து பத்த எல்லாத்தையும் வித்துட்டு இவன் பேசினதை நினைச்சு நீ கவலைப்படாத. இவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு எனக்கு ஒரு நாளும் தெரியாம போயிட்டு. ரகு, நான் கேட்டது தப்புதான். நான் உன்னை கேட்காம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு முடிவு எடுத்திருக்க கூடாது. அது ஒண்ணு என் ஹாஸ்பிட்டல் இல்ல. அது சாரி ரகு. இதுக்கு மேல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னல ரகு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா அக்கான்னு சொல்லி பின்னாடியே தெரியவே. நீ இப்படி பண்ணுவ நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. ரகு, என் பொண்ணு அங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வருவா. அது ஒன்னும் நீ உழைச்சி வாங்கின இடம் இல்ல, நான் உழைச்சி கொடுத்துற இடம். புரிஞ்சுதா? அது ஒன்னும் உனக்கு உரிமை இல்லைன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஆனா அவளுக்கு உரிமை இல்லவே இல்லைன்னு நானும் சொல்ல மாட்டேன். புரிஞ்சு நடந்துக்கோ ரகு கொஞ்சமாச்சும். அவன் கூட பிறந்த அக்கா தானே. இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது ரகு? முதல்ல சொல்லு. கூட பிறந்துட்டான்றதுக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியுமா? எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டுப்பா. எனக்கும் என் குழந்தை குட்டி எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமா? கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நிம்மதியா பிரச்சனை இல்லாம இருக்கலாம்னு நினைச்சேன். இந்த வீட்டுல பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் போல. என்ன நான் சொல்றது? இங்க பாரு, ஏற்கனவே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்பதான் நானே பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இவன் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு சொன்னேன். இவ்வளவு நேரம் எங்க போனா? அங்கே போய் ஒளிய வேண்டியதானே. இப்ப எதுக்கு வந்த நீ? என் மொவகிட்ட சொல்லிட்டு தானே போனேன், ஊர்ல ஒரு கல்யாணம் இருக்கு, அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லி. அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்கும் எனக்கு எப்படி தெரியும்? அப்ப அமைதியா வாயை மூடிக்கிட்டு அந்த மூலையில உட்காரு. தேவையில்லாம என்கிட்ட வந்து பம்பிழுத்துக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இது என்னடா கூத்தா இருக்கு? நம்மளே இப்பதான் வந்திருக்கோமா? அதுக்குள்ள நம்ம பிரச்சனை இழுத்து விட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்மளுக்கு சாதகமா இதையாச்சும் மாத்தி விட முடியுமான்னு கேட்போம். நீ வா ரேஸ்மா, எது கழுத்துக்கிட்டு இருக்க? அவனுக்கு போயிட்டு இப்ப நான் இருக்கு வா. இவங்க 2 பேரும் இப்ப எங்க போறாங்க? இங்க இருந்து பேசினாதான் காது கேட்குமே அவனுக்கு. அங்க இருந்து அவன் பேசினா காது கேட்க போகுது. நான் வந்தது
இவளுக்கு பொறுக்கல. ஆமா, எனக்கு எங்க கேட்டுருமோன்னு உள்ள போய் தனியா பேச போறாங்களாம். ஏன் எனக்கு காது இல்லையா? ஒட்டு கேட்க மாட்டேன் நானே. இப்போ ஒட்டு கேட்போம்ல. பாட்டி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க அமைதியா அந்த ஓரமா போயிட்டு நில்லுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என் அப்பா கிட்டயும் ரேஷ்மா கிட்டயும். ரேஷ்மா, என்ன சும்மா இப்படி அழுது அழுது நடிச்சுக்கிட்டு இருக்கியா உன் மனசுல நீ? இப்பதானே தெரியுது. அப்ப இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இத்தனை நாளா இங்க இருந்திருக்க, அப்படிதானே? ரகு, அவ என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு பொண்ணு ரகு. வார்த்தையை பார்த்து பேசு. உனக்கு என்ன உரிமை இருக்கோ இங்க வந்து இருக்கிறதுக்கு அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க ஏங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவன் ஏதோ புத்தி கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அவன்கிட்ட பொறுமையா பேசுறேங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அப்படியே உனக்கு வச்சன்னு வச்சுக்கோ. உனக்கு உன்னாலதான் அவன் இந்த நிலைமைக்கு பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீயும் என் அம்மாவும் தான். அப்பவுமே சொன்னேன், ஆம்பளை பையனுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க, செல்லம் கொடுக்காதீங்க, செல்லம் கொடுக்காதீங்கன்னு. சொல்றதை கேட்டாதானே? ஒரே ஒரு பையன் தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல, அதான் இன்னைக்கு தலையில பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொல்றதுக்குன்னு வந்திருக்கான். கூட பிறந்த வழியே எவ்வளவு ஒரு இதுவா நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன். கடைசி காலத்துல நம்மளை பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் இவன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பாத்தியா, பெத்தவளை அடிக்க கை உங்குறேன், நிறுத்துங்கன்னு ஒரு வார்த்தை அவன் வாயில இருந்து வந்துச்சா? அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பயே தெரியுதா உன் மோவன் எந்த லட்சணத்துல இருக்கான்னு சொல்லி. இத்தனை நாள் இந்த சொத்துக்கு தான் ஆசைப்பட்டு இவன் தான் கடந்திருக்கான் நம்ம கூட. என் பிள்ளை இன்னைக்கு வந்த உடனே எங்க இவன் பேர்ல எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருவன்ற பயத்துல இன்னைக்கு அவனுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். அனு, என்னம்மா இதெல்லாம்? ஏமா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. சத்தியமா எனக்கு எதுவும் புரியல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அத்தை. ரேஷ்மக்கா, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. அவங்களதான் பேசுறாங்க. ஏன் ரகு இப்பெல்லாம் பண்றீங்க? ரகு, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரகு, கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? நம்ம 2 பேரும் நல்லதுக்காண்டிதான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. கேட்டியா? அவங்க 2 பேரும் நல்லதுக்காண்டி பண்றானா? அப்ப அவன் இத்தனை நாள் குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருந்ததால அவங்க 2 பேரும் மட்டும்தான், நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்லல. இப்ப சொல்றேன், அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்பா, சி, வாயை மூடி. என்ன அப்பான்னு கூப்பிடாத. எவ்வளவு கேவலமானவனா இருக்க நீ. என்னம்மா இதெல்லாம்? என்ன வீட்டை விட்டு போக சொல்றாரு இவரு? ஆ இங்க வந்து இப்ப தங்குனது அவதானே போனோம். நியாயம் எப்படி பார்த்தா என்ன எப்படி போக சொல்லலாம்? இங்க பாரு ரகு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பிள்ளைய பத்தி நீ பேசினாலும் உன்னை கொன்னுருவன் பாத்துக்கோ. ஆமா. என்னங்க? என்ன என்ன பெத்த பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கியோ? அவன் எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான்? உனக்கு மூத்த பிள்ளை யாருடி? ரேஸ்மா தானே? சொல்லு. உனக்கு அம்மான்ற உரிமையை முதல்ல கொடுத்தது யாரு? என் பிள்ளை தானே கொடுத்துச்சு. என் பிள்ளைய இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தோதா நின்னுகிட்டு இருக்கியா நீ? வாயை தொடர்ந்து பேசு. உன்னை கொன்னுருவேன் இல்லைன்னா கழுத்து நிறுச்சி. நீங்க முதல்ல இந்த சைடு வாங்க. நான் அவன்கிட்ட பேசுறேங்க, சொல்றது கேளுங்க. ரகு, ஏன் இப்பெல்லாம் பண்ற? நல்ல புத்தி உள்ள பிள்ளை தானே நீ. ஒரு நாள் இப்படி பேச மாட்டியா? என் அம்மாக்கு அப்புறம் எனக்கு ரேஸ்மா தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே. எனக்கு என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்னையா என்னையா ஆச்சு? சொல்லியா? ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா? சொல்லியா? மட்டும் சொல்லியா? வீணா சண்டை வேண்டாம் ரகு. எல்லாரும் ஒத்துமையா இருப்போம் ரகு. யார் ரகு இப்படி பண்ற நீ? எவ்வளவு அழுது புலம்புற நீ? கல் நெஞ்சுக்கார அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் மனசு இறங்குவான்னு நினைக்கிற நீ? இவெல்லாம் மனசு இறங்க மாட்டான். இவனெல்லாம் முதல்ல வீட்டு விட்டு கிளம்புடா. வீட்டை விட்டு இப்பவே கிளம்பு. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் கிட்ட என்ன பிரச்சனை நான் கேட்டு சொல்றேன். ரேஸ்மா ஹாஸ்பிட்டலுக்கு போக வைக்கணும், அவ்வளவுதானே. அதை நான் பாத்துக்கிறேன், விடுங்க. தாட்சாயினி, எங்க நீங்களும் கூட பேசாதீங்க. அதுக்கப்புறம் அவன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. சொல்றது கேளுங்க. ஒரு சில அம்மா எல்லாம் உன்ன மாதிரிதான் கண்மூடித்தனமா பிள்ளைங்க மேல வச்சிருக்க பாசத்தினால பிள்ளைங்க எந்த அளவுக்கு நடந்துகிட்டாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. ஏன் நம்மள நடு ரோட்ல விட்டா கூட அதை பத்தி கவலைப்படாம அவனுக்குதான் வக்காலத்து வாங்கிட்டு போவியே தவிர நீ அவன் மேல என்ன தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேன். கண்மூடித்தனமா முதல்ல பாசம் வைக்கிறத நிறுத்துதாச்சாயினி. இங்க நின்று அழுதுகிட்டு இருக்கிறதோ நம்ம பிள்ளைதான், அங்க நின்று நம்மள முளைச்சுக்கிட்டு இருக்கிறதோ நம்ம பிள்ளைதான். எந்த பிள்ளை முக்கியம்னு நீ தான் முடிவு பண்ணணும். அதான் சொல்லிட்டாருலம்மா, முடிவேடு. ஐயோ யாயோ இப்படி போட்டு இப்படி பண்றா? உன் கால்ல வேணா விழுற ரகு. அம்மா, தாட்சாயினி, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பவுமே என் பிள்ளை அடிக்க கை ஓங்கனா அவன் அடிக்க மாட்டான், நிறுத்திடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாட்டி கை ஓங்கும் போது அந்த நம்பிக்கையில தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பெத்த பிள்ளை காலில் விழுறேன்னு சொல்லிட்டு போறேன். அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன தாட்சாயினி? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஐயா ரகு, நல்லா இரியா. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேர்ந்து நீ நல்லா இரு. இது சாபமா எடுத்துக்காத, வாழ்த்தாதான் எடுத்துக்கோ, சரியா? நீ நல்லா இரு. இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இரு. அனு, இதுதான் உன் வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களாமா உன்ன? சொல்லு. பாட்டி சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்ல பாட்டி. ரகு, ஏன் ரகு இப்படி பண்றீங்க? நீங்க முதல்ல உள்ள வாங்க, போவோம். உனக்கு தெரியாமதான் இவ்வளவு விஷயமா நடந்துகிட்டு இருக்கா இந்த வீட்டுல? இல்ல உன்னை கேட்காமதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அவன்? இல்ல அத்தை, அனு பிள்ளைக்கு எதுவும் தெரியாம தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தா அவ விட மாட்டா. எனக்கு தெரிஞ்சிருக்கு அத்தை, உங்களுக்கு தெரியலையா? இத்தனை நாள் நீங்க தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அத்தை.
அனு, நீ எதுவும் கவலைப்படாதம்மா. சரியா? வயித்துல இருக்கிற பிள்ளை பயந்துரும். போ, நீ உள்ள போய் இருந்துக்கோ. நான் இவன்கிட்ட பேசிக்கிறேன். இவன் ஏதோ புத்தி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க பாட்டி, அவ சொல்லி கொடுத்துலாம் நான் ஒன்றும் பேசிக்கிட்டு இல்ல. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் விவரம் இல்லாமையும் இல்ல. உங்களுக்கு என்ன, இந்த வீட்டை விட்டு நான் போனோம் அவ்வளவு தானே. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன், போதுமா? ரகு, இங்க பாரு ரகு, தேவையில்லாம நீ தப்பான முடிவுலாம் எடுக்காத. நீ இருந்துக்கோ. நாளைக்கு நானே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ரகு, நாளைக்கு இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புற. ஏங்க, அவன் தான் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் கூட சேர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அமைதி இருங்க. அம்மா, யாருக்கும் என்னால கஷ்டம் வேண்டாம். நாளைக்கு நான் கண்டிப்பா என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு கிளம்புறேன் 11 மணிக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ரேஸ்மா, தயவு செஞ்சு கிளம்பிடு. உன்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். ரகு, என்ன பேசிட்டு இருக்க நீ? நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பாட்டி, நான் உங்ககிட்ட பேசல. என் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் என் லைஃப பார்க்க வேண்டாமா? உங்களையே சுத்தி சுத்தி வந்து பாத்துக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கையை என்னைக்கு பாக்குறது? எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆக போது, குட்டி ஆக போது, எல்லாத்தையும் நான் பாக்கணும் பாட்டி. என்னடா பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? குடும்பம் குட்டின்னுட்டு கேட்டுக்கோ. உன் பிள்ளைய நீ நல்லா வளர்த்திருக்கமா? அவன் ஏதோ தெரியாம பேசுறான் அத்தை. நான் புரிய வைக்கிறேன். நீங்களும் கோவப்படாதீங்க அத்தை. இனி பேசி என்ன பிரயோஜனம்? அதான் அவளே சொல்லிட்டு போயிட்டால, வீட்டை விட்டு போறான்னு சொல்லிட்டு. இவனையே நிம்மதியா இந்த வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியா இருக்க சொல்லு. போகும்போது என்னத்தை வாரி கொண்டுகிட்டு போறான்னு தெரியல. ரகு, என்கிட்ட பேசாதீங்கம்மா, இதுதான் என்னுடைய முடிவு. ஒன்னு அவங்க இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இந்த வீட்டுல இருக்கணும். அவளே போறேன்னு சொல்லிட்டான். நான் இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். அதெல்லாம் முடியாதுல. என் பிள்ளைய நான் இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன். நான் சித்தாதான் இந்த விஷயம் நடக்கும். நீ நாளைக்கே இந்த வீட்டை விட்டு கிளம்புற சொல்லிட்டேன். சரிம்மா, இந்த வீட்டை விட்டு நான் நாளைக்கே போறேன். எனக்கு ஒன்றும் போனா வேற இடம் இல்லாமலாம் இல்லை. ஏதோ அப்பா அம்மாவை பார்த்துக்கணுமேன்றதுக்காண்டி தான் பார்க்கணும்னு இருந்தேன். நாளைக்கு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். என் மாமியார் வீடு இருக்கு, அங்க போய் இருந்துப்பேன் நானு. ரகு, கொஞ்ச நேரம் நீ சும்மா இரு அனு. ஐயா, போ. யார் வேண்டாம்னு சொன்னா? போய் மாமியாரு பொண்டாட்டி நாங்க நீ கடை. யாருக்கும் இங்க நான் அக்கறை இல்லை உன்னை பத்தி. தாச்சாயினி, நீயும் பிள்ளை வேணும் அப்படின்னு நினைச்சா அவன் கூடயே பேரு. இல்ல புருஷன், அம்மா, மாமியார் எல்லாம் வேணும்னா இங்க வா, அவளை தான் சொல்ல முடியும். ஏங்க, நீங்களும் எப்படி சொன்னா எப்படிங்க? ஏங்க, என்னையா ரகு இதெல்லாம்? என்கிட்ட எதுவும் பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு போங்கம்மா. ரகு, சொல்லு. ஏன் ரகு இப்படி கோவப்படுறீங்க? ஒரு நாளும் நீங்க இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? உங்களுக்கு ஃபினான்ஷியலா ஏதாச்சும் அமௌண்ட் தேவைப்படுதா? நான் அம்மா கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்றேனே. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருப்போம் ரகு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ரோஷன் பாப்பா எல்லாருமே. ஆனா எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சதா நான் பண்ண முடியும். உங்க எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு பிடிச்சதா பண்ண முடியாது. அனு, நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அனு, அதையும் நம்ம பார்க்கணும். ரகு, என்ன ரகு நம்ம லைஃப் அவங்க லைஃப்னு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே? இல்ல அனு, நம்ம 2 பேரும் தான் நம்ம குடும்பம். அவங்க எல்லாரையும் சேர்த்துக்காத. இப்ப என்ன நினைப்பாங்க ரகு? நான் சொல்லி கொடுத்துதானே இப்படி எல்லாம் பண்றேன்னு நினைப்பாங்க. ஏன் ரகு இப்பெல்லாம் பண்ற? புரிஞ்சு நடந்துக்கோ. நம்ம குழந்தை வரும்போது நம்ம குழந்தைய சுத்தி எல்லா உறவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைக்கு உன் அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், அப்புறம் என்ன? எல்லா உறவும் வரும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சரியா? நான் இங்க இருந்து கிளம்புறேன். ரகு, கிளம்புறேன்னு சொன்னேன். நாளைக்கு உன் அம்மா வீட்டுக்கு போவோம். நீ தானே அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொல்லிக்கிட்டே இருந்த. நாளைக்கு கூட்டிக்கிட்டு போறேன். நாளைக்கு போயிட்டு அங்க சொல்லிக்கலாம். உன்கிட்டதான் கேக்குறேன். சரி. எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. பட்டு பச்சைம்மா, நீ வந்தாலே இந்த வீட்டுல பிரச்சனை தானா வருதுடி. நீ உருவாக்க வேணாம். பிரச்சனை உன் கூடயே வரும் போல. இந்த பையன் இப்படியெல்லாம் பேசாதே. திடீர்னு ஏன் இப்படியெல்லாம் பேசுது? இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. முதல்ல உன் பொண்ணை உன் சைடு இழுக்கு பாரு. உன் பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா அந்த அணுவை பத்தி கோல் முட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, உன் சைடு வந்துருவா. அந்த கிளவி ஆல்ரெடி அணுதான் இதுக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. கிளவிய பாத்துக்கலாம். ரேஸ்மாவையும் பொண்ணையும் உன் சைடு இழு. ரகு, ஆடு தானா வந்து சிக்கிரியே. இந்த பிரச்சனையை எப்படி ஊதி பெருசாக்குறான்னு மட்டும் பாரு. உங்க 2 பேரையும் பிரிக்கலாம்னு நினைச்சேன். நீங்களே இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நாளைக்கு போறேன்னு சொல்றீங்க. சரி, இதுவும் நல்லதுதான். கூடிய சீக்கிரத்துல என் பேரனை மட்டும் உன்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா இங்க கொண்டு வரண்டியானு. உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. என் பேத்தி வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ற பத்தியா? அதான் என் வயிறெல்லாம் எரியுது. வராங்க பச்சைமா, உஷாராரு. இவெல்லாம் என்னதான் தெரியல. எல்லாம் இவ சொல்லி கொடுத்துதான் அவனும் ஆடுறான்னு நினைக்கிறேன். சீ, இப்படி போயிட்டு பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டானே. என்னத்த சொல்லுறது? பாத்தீங்களா, அப்பவே சொன்னேன் இவளுடைய புத்திலாம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. எங்க இருந்தவளோ வந்தவ இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணை இங்க இருந்து விரட்டி அடிக்கணும்னு முடிவு பண்ணி விரட்டி அடிக்க போறான். எனக்கு என்ன வந்துச்சு? எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்க தான் கேட்காம அனு தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்க. இதை ஏன் பேத்தி இந்த வீட்டுல இருந்திருந்தா இப்படியா பண்ணிருப்பா? ஏற்கனவே செம்ம கொலவெறியில இருக்கேன். அமைதியா போயிரு சொல்லிட்டேன். பாட்டி, எதுக்கு பாட்டி அவனை வீட்டை விட்டு போக சொல்லும் போது அப்பா கிட்ட நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? நானே கிளம்பி போய்க்கிறேன். விடுங்க பாட்டி.
அவன் வேலையை பார்க்கட்டும். சும்மா இரு ரேஷ்மா. இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றவனுங்க கிட்டலாம் நம்ம அமைதியா போனோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நடு ரோட்ல தான் நிக்கணும். இன்னைக்கு நீ போனோன்னு சொன்னவன் நாளைக்கு நான் போனோன்னுவான், அதுக்கப்புறம் உன் அம்மா போனோன்னுவான், அதுக்கப்புறம் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பனும் போனோன்னுவான். மொத்த பேரும் போயிட்டு இந்த வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க போல 2 பேரும். பாட்டி, அனு பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது பாட்டி. அனு பாவம், அவளை எதுவும் சொல்லாதீங்க. இவன் தான் ஏன் இப்படி பேசுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லாத ரேஸ்மா, எல்லாம் பணத்தை ஆசை தான். யாரை விட்டுச்சு பண ஆசை? இன்னைக்கு தான் கரெக்டா பேசுறீங்க. எல்லாம் பண ஆசை தான். யாரை விட்டுச்சு? அந்த பணத்தை பார்த்துட்டா பாத்தீங்களா? அதான் பெட்ரூம்ல இருந்து உசிப்பி உசிப்பி விட்டுருப்பா, இப்படி கேளு அப்படி கேளுன்னு. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் தம்பியும் பூம்போடு மாடு மாதிரி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா ரேஸ்மா. பார்த்து உஷாரா இருந்துக்கோ. நாளைக்கு கண்டி இங்க இருந்து நீ போன, உன் அப்பா அம்மாவையும் நடு ரோட்ல தான் நீ பார்க்கணும், பாத்துக்கோ. ஆமா ஆமா ரேஸ்மா, நீ ஒன்னும் இங்கிருந்து போக வேண்டாம், இங்கே இரு. அவன் யாரு முதல்ல வீட்டை விட்டு உன்ன வெளியே போக சொல்றதுக்கு? தேவையானா அவனே போய்கிட்டோம், நம்ம அவளை போக சொல்லலையே. அவனா எடுத்த முடிவு தானே. அவன் எடுத்த முடிவுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். கரெக்ட். அவனா எடுத்த முடிவுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும். முதல்ல அந்த அணுவையும் அவனையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டுங்க. நீ எதுக்கு முதல்ல இவ்வளவு ஆர்வமா இருக்காதுல? ஏம்மா, ரேஸ்மாவும் பேத்தி மட்டும் இல்லையே, என் பேத்தி கூட தான். எனக்கும் கொஞ்சமாச்சும் ஈரம் பாசம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அத்தம்மா சொன்னேன். சரி, நான் என் பொண்ணு கிட்ட போய் பேச வேண்டியது இருக்கு, நான் போறேன். இங்க யாரும் உன்னை இருக்க சொல்ல, தயவு செஞ்சு போ. கிழவி எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன. இங்க பாரு ரேஷ்மா, உன் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இங்கே இரு. எப்படின்னா நாசமா போகணும்னு நினைச்சேன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.